இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து சமீனா சாதிக் அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து இறால் க்ளீன் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இன்னும் இறால் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காகவும் ஈஸியாக எப்படி இறால் க்ளீன் பண்ணுறான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இப்போ நான் இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து இறால் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி 3 பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இறாலை வந்து கவரில் இருந்துச்சுன்னா கவரில் வச்சுருங்க. ஒரு ஃபோக் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இறால் எடுத்து தலையை வந்து தனியாக இந்த மாதிரி பிச்சாலே வந்துடும். தலைக்கும் உடம்புக்கும் நடுவில் தான் அந்த அழுக்கு இருக்கும். அதை வந்து தண்ணியில் கழுவிட்டு இப்படி உரிச்சாலே அந்த மேலே உள்ள தோல் வந்து கலண்டுட்டு வந்துடும். பின்னாடி இந்த பக்கம் இழுத்தா அழகாக வந்துடும். இப்போ நடுவில் வந்து அழுக்கு இருக்கும். இறால் தோலை உரிச்சதுக்கப்புறம் நடுவில் அழுக்கு இருக்கும். கடையிலலாம் இதை தான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க, உரிச்சு மட்டும் கொடுத்துருவாங்க. இதை எடுக்கணும். அதை வந்து கையில் அந்த நகத்தை வச்சு இப்படி தோண்டிட்டு இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும். அப்படி எடுக்க தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அது மாதிரி வராது, பாதியிலே பிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபோக் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த இறாலில் பார்க்கலாம். இப்போ நான் தலையை எடுத்துட்டேன்னா இப்போ மேலே இருக்கிற அந்த தோலையும் உரித்து எடுத்துடுறேன். இப்போ நடுவில் அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இதை வந்து ஃபோக் வச்சு எப்படி எடுக்கலான்னா, அந்த ஃபோக்கை வந்து கீழே இருக்கிற அந்த ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டு மேல் பக்கமாக அப்படி இழுத்தோம் அப்படின்னா அது பிஞ்சிட்டு வந்துடும். முதுகு ஃபுல்லாக அந்த மாதிரி பிச்சுட்டு ஓப்பனாக பார்த்தா அந்த பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக தெரியுது பாருங்கள். அதை ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான். அதை எடுத்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் தான் ஃபோக் வச்சு எடுக்கிறது. பிகினர்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இறால் க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் கடையிலலாம் க்ளீன் பண்ணியாக வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எப்படின்னா மேலே உள்ள தோல் மட்டும் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம தான் எடுக்கணும். அதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி காட்டுறேன். நான் எதுக்கு 3 பாத்திரத்தில் வேணும், 3 பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, இறால் இருக்கிறது ஒரு பாத்திரம். சில பேர் இறால் இருக்கிற பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த குப்பையும் அதிலே போட்டுருவாங்க. இறாவும் அதிலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கடைசியில் வந்து இறாலை கண்டுபிடிக்கிறதும் கையை அதிலே விட்டு கை ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு தான் 3 பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வேணாம் எல்லாமே அழுக்காகுது எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறாலை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஒரு கவர்லேயோ வச்சுட்டு 2 பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து அழுக்கெலாம் நான் ஒரு இதில் இருக்குது. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் உரித்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து உரித்த இறாவை வந்து ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு அலசணும். இப்போ நம்ம இறால் இருந்த பாத்திரம் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும். அதில் வந்து போட்டு தண்ணி வச்சு நல்லா அலச போகிறேன். ரொம்பலாம் கழுவ வேண்டாம். ஒரு 2-3 வாட்டி அலசினா போதும். அந்த தண்ணி வந்து கலர் வந்து க்ளீனாக இருந்தால் போதும். கலங்களாக இருக்கும் ஃபஸ்ட் வாட்டி அலசும் போது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி அலசினா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். மஞ்சத்தூள் வச்சு கூட கழுவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சிங்க் வந்து நான்வெஜ் கழுவுனதுக்கப்புறம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் க்ளீனாக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நான் இப்போ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.